So now it's over on to Snehaka Akka and Josvina Akka. Praise the Lord. என்ன ஜோஸ்வினா நெக்ஸ்ட் அக்கா என்ன? இவ்வளோ ஸ்கிட் பார்த்தோம், டான்ஸ் ஆமா பார்த்தோம். டான்ஸ் பார்த்துட்டோம். சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கொஸ்டினா? சரி கேளு. உங்களுக்கு வந்து ஏசு வேணுமா இல்லை உலகம் வேணுமா? இதில் என்ன டவுட்? ஏசப்பா தான் வேணும். சரி, உங்களுக்கு நரகம் பிடிக்குமா இல்லைன்னா நம்ம சொர்க்கம் பரலோகம் பிடிக்குமா? ஏய், பரலோகம் தான்டா பிடிக்கும். சரி, அதை பற்றி நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா? டான்ஸாவா? சரி பார்த்துடலாம். இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? சொல்லுமா, நீ சொல்லுப்பா, இன்று முடிவு செய்யமா. சொல்லுமா, நீ சொல்லுப்பா, இன்று முடிவு செய்யமா. இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? ஓடி போற நன்மை வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா? ஆதியில ஓடி போற நன்மை வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா? அழக பார்க்கிற மனுஷன் வேணுமா, அழக பார்க்கிற மனுஷன் வேணுமா? உள்ளத்தை பார்க்கிற இயேசு வேணுமா, ஓ உள்ளத்தை பார்க்கிற இயேசு வேணுமா? சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்ற முடிவு செய்யமா. சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்ற முடிவு செய்யமா. இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? வாவ், ரொம்ப அழகாக இருந்துச்சே. ஆமாம் அவங்க சொல்லுமா சொன்னாங்கல்ல, எனக்கு ஏசப்பா தான்டா பிடிச்சிருக்கு. உனக்குமா? ஆமாக்கா. சரி நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். சரி, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங் தேவை. அந்த மாதிரி ஒரு புதிய துவக்கத்தில் ஒரு டான்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லோரும் அவங்கள வர வைக்கலாம். நல்லா கிளாப்ஸ் பண்ணி வெல்கம் பண்ணுங்கள். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க.
பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணுங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. வாவ், நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குடா. எல்லா டான்ஸுமே நல்லா இருக்கு. டான்ஸ் டான்ஸ் டான்ஸ்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? அக்கா இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. திரும்ப டவுட்டா? நீங்க வந்து பிலீவரா ஃபாலோவரா? நல்ல கொஸ்டின். சரி சரி, நம்ம இதை ஸ்கிட்டா பார்த்துடலாம். ஸ்கிட்டாவா? ஓகே. ரிஷானா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பிரைஸ் லார்ட் நிஹாரிகா. ஏசப்பா கிருபையில ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே, எங்கே போகிற? அதுவா, எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி, அங்கே தான் போயிட்டுருக்கேன். என்னது, சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியா? அங்கே என்ன நடக்கும்? நல்லா கேட்டப்போ அங்கே நிறைய கிறிஸ்மஸ் டான்ஸு, சாங்கு, ஸ்கிட்டுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி நீங்கள் பிலீவரா இல்லை ஃபாலோவரான்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்கிட் போடுறாங்க. ஃபாலோவரா இல்லை பிலீவராவா? அப்படின்னா என்ன? அதாவது ஏசப்பா விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே பிலீவர்ஸ் தான். அவங்க விசுவாசிக்கிறதோடு நின்றுடுறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போனதே இல்லை. நெக்ஸ்ட் லெவலா? என்ன ரிஷம் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகிறது? நெக்ஸ்ட் லெவல் தான் நம்ம ஃபாலோவர்ஸ். அவங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவோட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அவருக்கு சாட்சியாக வாழ்கிறாங்க. இது புதுசாக இருக்கே, எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு ரிஷோனா. ஓ ஷியோர், நீ என் கூட வரலாம், வா போகலாம். ஹலோ ரீஷ், கொஞ்சம் உள்ளே வாங்க. ஹாய் சார், சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? ஒரு பேட் நியூஸ்ப்பா, நம்ம ப்ராஜெக்ட் லாஸ்ட்டில் போகுது. ஹெச்ஆர் கால் பண்ணாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம ப்ராஜெக்டா? ஆமாம் ரீஷ், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்கள் தானே டிஎல். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டை காப்பாற்றணுன்னா நம்ம ஆஃபீஸில் அதிகமாக சேலரி வாங்குகிற 2 எம்ப்ளாயை வேலையை விட்டு அனுப்பணும். அந்த 2 எம்ப்ளாயை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஐயோ, 2 பேரா? பாவமா இல்லையா சார்? பாவம் தான் ரீஷ், நீ கூட தான் நம்ம ஆஃபீஸில் அதிகமாக சம்பளம் வாங்குற. உன்னே வேலையை விட்டு தூக்கிடலாமா? ஐயோ சார், நான் 2 பேர் போதுமான்னு கேட்க வந்தேன். நீங்கள் வேறு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, 2 பேரோட வரேன். 2 நாட்களுக்கு பிறகு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க ரீஷ். சார், நீங்கள் 2 பேர் கேட்டிருந்தீங்களே, நம்ம ஆஃபீஸில் ஸ்டீஃபன் ஜோஷ்வா தான் நிறைய சேலரி வாங்குறாங்க. அவங்கள தான் நம்ம ஆஃபீஸில் விட்டு தூக்குற மாதிரி இருக்கும். நீங்களே பேசிக்கிறீங்களா? ஸ்டீஃபனையும் ஜோஷ்வாவையும் உள்ளே வர சொல்லுங்கள். ஸ்டீஃபன், ஜோஷ்வா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம ப்ராஜெக்டில் ரெசிஷன் போட்டிருக்கு. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே வெளியே போய் வேலை தேடி கொடுங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ தான் சார் நான் புது வீடு வாங்கினேன். அதுவும் இல்லாமல் என் பையனை விட புது ஸ்கூலில் இப்போ தான் சேர்த்தேன். அதுக்குள்ளே இப்படி சொன்னால் எப்படி சார்? எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது ஸ்டீஃபன். என்ன ஜோஷ்வா, எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? நான் என்ன சார் சொல்கிறது? ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். இந்த சுச்சுவேஷனை நான் என்ன சார் செய்ய முடியும்? அச்சச்சோ, என்னப்பா இது, இவங்க 2 பேருக்கும் வேலை போயிடுச்சே. ஆமாப்பா, நான் நினைக்கிறேன் ஸ்டீஃபன் இன்னும் பிலீவராக மட்டும்தான் இருக்காருன்னு. சரி வா, ஸ்டீஃபன் வீட்டில் நெக்ஸ்ட் என்ன நடக்குது போய் பார்ப்போம். ஏங்க, என்னங்க சொல்கிறீங்க? வேலை போயிடுச்சா? உங்களை மட்டும் அங்கே தூக்குனாங்க, நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலையாங்க? ஏய், நானே செம்ம காண்டில் இருக்கேன். அந்த மேனேஜர்னு நினச்சி ஒன்றை தூக்கி போட்டு பிரிச்சுட்டு போகிறேன். உயிர் மேலே அக்கறை இருந்தால் நான் கண்ணை மூடி திறக்கிறதுள்ள தயவு செய்து ஓடிடு. ஆமாம், ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்க தெரியல. கண்ணை மூடுவாரன், கண்ணை வாயை மூடிட்டு இருந்திருந்தா வேலை போயிருக்காது. மம்மி, டாடி வேலையிலேருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்க? பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அது உன் டேடிக்கிட்டே போய் கேளு. ப்ளீஸ்மா, எனக்கு டாடி ஃபோன்லேருந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்கம்மா. எது? நான் உங்கள் அப்பா ஃபோன் எடுத்து அதில் ஜொமேட்டோவில் ஆர்டர் போடணுமா? அவர் அதில் பாஸ்வேர்டு மாற்றி பல வருஷம் ஆச்சு. அதை அவர் யாருக்கிட்டே கொடுக்க மாட்டார். உங்கள் டேடிக்கிட்டே போய் கேளு. டாடி, எனக்கு உங்கள் ஃபோனில் ஜொமேட்டோவில் வந்து KFC ஆர்டர் பண்ணுங்கள் டாடி ப்ளீஸ். டாடி இப்போ இருக்கிற நிலைமைக்கு பாய்சன் தான் ஆர்டர் பண்ணோம். ஆனால் ஜொமேட்டோவில் கிடைக்காது. அதனால் உங்கள் அம்மா வச்ச சாப்பாடே சாப்பிடுவோம். நாளைக்கு எழுந்திரிக்க மாட்டோம். உங்கள் அம்மா ஏதோ ஆயா மாதிரி புலம்பிட்டு இருக்கு பாரு, போய் கேளு. ஐயோ, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, மாதம் வீட்டு செலவு வேறு இருக்குது. இந்த மனுஷன் வேறு பாய்சனை வாங்குவேன் அதை வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அதை வாங்கிறதுக்கு கூட பைசா இருக்காது போலே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னப்பா இது, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஆமாப்பா, இவங்க இன்னும் ஃபாலோவர்ஸாக நெக்ஸ்ட் லெவல் போகிறான்னு நினைக்கிறேன். சரி வா, நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்ப்போம்.
என்னங்க வேலை போனதுக்காக சோகமாக இருக்கீங்க? இந்த வேலையை கொடுத்ததே ஏசப்பா தானங்க. இப்போ நம்ம வீட்டு தேவைகளுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் கொடுத்துருக்காரு. நம்மளை நட்டாத்தில் விட மாட்டாருங்க. நம்ம ப்ரேயர் மட்டும் பண்ணுவோம், பிரயாசமும் எடுப்போம், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாருங்க. என்னங்க உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, நம்ம டெய்லி மன்னா. அப்படியாம்மா? என்ன வசனம்? நீயே வாசி. ஜோஷுவா 1:5ங்க. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதா இரு. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஏசப்பா. ஏசப்பா எவ்வளோ நல்லவர் இல்லைங்க, நம்மளை இந்த மாதிரி விட மாட்டாருங்க. இனிமேல் நம்ம டெய்லி 24 hours ப்ரேயர் போகலாமா? நீங்களும் என் கூட வந்து ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பாக போகலாமா, நானும் உன் கூட வரேன். என்ன நிஹாரிகா, ஜோஷ்வா ஃபேமிலி பற்றி என்ன நினைக்கிற? இவங்க கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் தான், நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க. ஆனாலும் எனக்கு ஒன்று புரியலை, இவங்க ஃபாலோவர்ஸாக இருந்தோம் எப்படி வேலை போயிடுச்சு? யார் சொன்னால் ஃபாலோவர்ஸ்க்கு பிரச்சனையே வராதுன்னு? அவங்களுக்கும் பிரச்சனை வரும், ஆனால் அது அவங்க டீல் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அவங்க பிரச்சனையை முன் வைக்காமல் ஏசப்பா கிட்ட தான் முதல்ல போவாங்க. அவங்க டேலண்ட்டையோ இல்லை மனுஷங்களையோ நம்பி போக மாட்டாங்க. சரி வா, நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்க்கலாமா? ஹாய்டா கேவன், எப்படிடா இருக்க? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி கேட்டிருந்தேன், ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடந்ததா? இல்லை ஸ்டீஃபன், இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நீ வெளில தேடினியா ஸ்டீஃபன்? நான் எல்லா ஜாப் போர்ட்டல்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்டா, ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு கால் கூட வரலை. எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஸ்டீஃபன். கவலைப்படாத, சீக்கிரமாக அவனை வேலை கிடச்சிரும். கொஞ்சம் ட்ரை பண்ணுறா. ஏங்க ஏதாச்சும் வேலை வெட்டி தேடினீங்களாங்க? என் டேலண்ட்டுக்குலாம் சீக்கிரமே வேலை கிடச்சிடும், நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நிமிஷம், அப்போ நீங்கள் இருந்த வேலையில் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை ஒழுங்காக காட்டலையாங்க? அவங்க என் டேலண்ட்டை புரிஞ்சுக்கினேன், அதனால தான் உங்ககிட்ட நான் அதிகமாக பேசுகிறதே இல்லை. நீங்கள் என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, இன்டர்வியூவில் போய் நல்லா பேசுங்க போதும். பாஸ்டர் கூப்பிட்டுட்டே இருந்தார், ஏன் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டார். அவர்கிட்ட போய் பேசுங்க. எனக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சோன்னே அவரை போய் பார்க்குறேன். என்னவோ பண்ணுங்க. ரிஷனா, நீ சொன்னது சரிதான். ஸ்டீஃபன் அங்கிள் ஃபேமிலின்னு பிலீவர்ஸை மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ப்ரேயர் பண்ணாமல் மனுஷங்களை தேடி ஹெல்ப் கேட்டு போகிறாங்க. ஆமாம் நிஹாரிகா, இவங்க நடக்க வேண்டிய வழி யாராவது கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி வா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சுரேஷ், நம்ம வேலைக்கு புது எம்ப்ளாய் வேணும்னு கேட்டேன்லப்பா, பாட்டியாப்பா? சார் நானும் நிறைய பார்த்தேன் சார், ஆனால் உன்னோட கிடைக்கல சார். சரிப்பா, அப்போ நான் இன்னைக்கு ஜாப் போர்ட்டல் நிறையா பார்க்குறேன்ப்பா. ஓகே சார். சுரேஷ், ஒரு நல்ல ரெஷ்யூம் ஒன்று மாட்டியிருக்குப்பா, நம்ம ஸ்கில் செட்டுக்கெலாம் அவன் கரெக்டாக இருப்பான்ப்பா. எப்படி சார்? நானும் கிட்டத்தட்ட 50 ரிசமே கிட்ட பார்த்தேன், ஆனால் உன்னோட கிடைக்கல சார். பேர் ஜோஸ்வா, சென்னையெல்லாம் அங்கேயும் இருக்கான் போல். உடனே இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ணுப்பா. ஹாய் ஜோஸ்வா, நாங்கள் XYZ கன்சல்டன்சிலேருந்து கூப்பிட்றோம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஹாய் சார், ஷுவர், ஃப்ரீ தான், பேசலாம். ஹலோ ஜோஸ்வா, நான் XYZ கம்பெனிலேருந்து பேசுகிறேன். XYZ கம்பெனிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன் ஜோஸ்வா, சீக்கிரமாக எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் பிலீவரா? இல்லைப்பா, நான் ஃபாலோவர். தேங்க்ஸ் அகெயின் சார். ஜோஷ்வா அங்கிளுக்கு வேலை கிடச்சி 6 months ஆச்சு. அதுக்கப்புறமா ஜோஷ்வா அங்கிளும் ஸ்டீஃபன் அங்கிளும் மீட் பண்ணுமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஏய் ஹாய்டா ஜோஷுவா, எங்கடா கிளம்பிட்ட? ஹாய் ஸ்டீஃபன், வேலைக்குடா. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வேலை கிடச்சி 6 மாதம் ஆச்சு. ஏய் கன்கிராட்ஸ்டா, எனக்கு தான் காட் கிரேஸ் இல்லை போல இருக்கு. டே, அவரை தேடுற எல்லாருக்கும் அவரோட கிரேஸ் இருக்குடா. சரி, ஜாபுக்கு அப்ளை பண்ணியா இல்லையா? நான் பார்க்காத ஆள் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, பைசா கூட காட்டி பார்த்துட்டேன், ஒரு கால் கூட வரல. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவியாடா? நம்மளுக்குலாம் எங்கடா அதுக்கு தான் டைம் இருக்குது. சம்டைம்ஸ் டைம் இருந்ததுன்னா பண்ணுவேன்டா. அப்போ நீ முதல்ல செய்ய வேண்டியதே இன்னும் செய்யலடா. மத்தேயு 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நீ இன்னும் உன்னோட ப்ரேயர் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இல்லைடா. வேணா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? அதை செய்வியா? கண்டிப்பாக சொல்கிறா, செய்கிறேன். எங்கள் சர்ச்சில் 24 hours ப்ரேயர்னு எங்கள் பாஸ்டர் ஒரு சின்ன மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மினிஸ்ட்ரியில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஈவன் ப்ரேயர் பண்ண தெரியாதவங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கூட பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நானும் என் ஒய்ஃபும் கூட டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவோம். வேணா நீ உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் டெய்லியும் ப்ரேயர் பண்ண. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மனதாக ஜெபிங்க, மற்றதெல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவாங்க. சரிடா, எனக்கு ஜாபுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய்டா. ஏய், ஜாஷ்வா அங்கிள் கரெக்டாக ஒரு ஃபாலோவர் மாதிரியே நடந்துக்கிட்டார்ல. ஸ்டீஃபன் அங்கிளுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துட்டார். ஆமாம் நிஹாரிகா, சரி வா, நம்ம ஸ்டீஃபன் அங்கிள் அதை ஃபாலோ பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஏய் ஸ்டீஃபன், எப்படிடா இருக்க? ஆண்டரோட கிருமியில் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சூப்பர்டா, அப்போ வேலை கிடச்சிருச்சா? இன்னும் இல்லைடா, ஆனால் ஃபாலோவரோட லைஃப் எப்படி இருக்குன்னு இப்போ தாண்டா புரிஞ்சுது. எங்கள் வீடு இப்போ தாண்டா ரொம்ப சமாதானமும் சந்தோஷமும் இருக்குது.
ஸ்டீஃபன், நீ பேசுகிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. உண்மையாகவே நம்மளோட தேவன் உடைத்து உருவாக்குறவடா. அவர் கண்டிப்பாக உன்னை கண்மலையில் மேல் நிறுத்துவார். நீ ப்ரேயர் பண்ணுற மட்டும் ஸ்டாப் பண்ணிடாத. ஏசப்பா உனக்கு ஒரு நல்ல வேலையை தருவாங்க. 1 மந்த்தாக ஸ்டீஃபன் அங்கிளும் உங்கள் ஒய்ஃபும் செயின் ப்ரேயருக்கு, அதாவது 24 hours ப்ரேயருக்கு கண்டினியூஸாக போயிட்டுருக்காங்க. அப்புறமா என்ன ஆச்சு பார்க்கலாம். ஹலோ கிளமெண்டா. எஸ் சார். ஓகே, நாங்கள் ஏபிசி கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறோம். நீங்கள் லாஸ்ட் வீக் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டோம். சரி, உங்களுக்கு மேனேஜர் ரோல் வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் எங்கள் கம்பெனியில்? தேங்க்ஸ் சார். நான் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் சிமி எங்கே இருக்க? சீக்கிரம் வா. என்னாச்சுங்க சொல்லுங்க. நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏசப்பா நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. என்ன அற்புதங்க? எனக்கு சூப்பரான கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. என்ன வேலைங்க? மேனேஜர் ரோல் கிடச்சிருக்கு. இயேசுவே, ஆமேன் ஆமேன். தேங்க்ஸ் ஏசப்பா. நீங்கள் நிஜமாவே உடைத்து உருவாக்குகிறவர் ஏசப்பா. அல்லேலூயா. சூப்பர் எண்டிங்கில் எங்கள் ஸ்கிட்டுங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பிலீவராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த ஸ்கிட் உங்களுக்காக தான். இந்த கிறிஸ்மஸ்லேருந்து ஃபாலோவராக மாற ப்ரேயர் பண்ணுங்கள். ஆல் க்ளோரி டு காட். தேங்க்யூ. வண்டர்ஃபுல். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நம்ம இப்போ புரிஞ்சுதா உன்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர்? எனக்கு புரிஞ்சிச்சுக்கா. என்னவா இருக்கணும்? நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கணும். ஆமாம், நம்ம எல்லாரும் ஃபாலோவர்ஸாக தான் இருக்கணும். ஃபாலோவர்ஸாக இருந்தால் ஏசப்பா நம்மளை தானாக உயர்த்துவாங்க. சரி, நெக்ஸ்ட் என்னடா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஏரியா சண்டே கிளாஸோட டான்ஸ் பார்த்துடலாமா? சண்டே கிளாஸ் டான்ஸா? உன்னை பேர் சொல்லி அளித்த தேவன் அதுவா? ஓகே ஓகே, பார்த்துடலாம். கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல. என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. மனசு கேட்கல இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்ல. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்ல.
ஒளிஞ்சு போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே ஒளிஞ்சு போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல சூப்பர், வாவ், செம்ம டான்ஸ்லக்கா. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம ஏசப்பா மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. யாருமே வர முடியாது. ஏசப்பா இல்லாத வாழ்க்கை வெறுமடா. ஆமாம் தானே? ஆமாக்கா. ஆமாம்.